வணக்கம். இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக ஒரு நல்ல காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நாம சென்னையோட கௌரிவாக்கத்துல இருக்கிற நியூ பிரின்ஸ் ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி பத்தி டீடைல்டா பார்க்கலாம். இதோட டிஎன்ஏ கோட் 1431. வாங்க இந்த காலேஜ்ல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த காலேஜோட 2 பெரிய பலம் என்னன்னா, ஒன்னு, இது ஒரு அட்டானமஸ், அதாவது தன்னாட்சி பெற்ற கல்லூரி. அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதுக்கேத்த மாதிரி சிலபஸ அவங்களே அப்டேட் பண்ணிக்குவாங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். 2வது, இங்க இருக்கிற முக்கியமான என்ஜினியரிங் பிரான்ச்சஸ் NBA அக்ரெடிடேஷன் வாங்கியிருக்கு. இதனால இங்க கிடைக்கிற கல்வியோட தரம் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த காலேஜ் பத்தின சில அடிப்படை விவரங்களை பாத்திரலாம் வாங்க. இதோட டிஎன்ஏ கோட் நம்பர் 1431. மறக்காதீங்க, இது 2008ல ஆரம்பிச்ச ஒரு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். ஆனா அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இருக்கு. சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைக்கப்பட்டது. அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் 65% சீட்ஸ் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாவும் மீதி 35% மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாவும் நிரப்பப்படுது. இந்த காலேஜ 2008ல திருமதி அபராஞ்சி அம்மாள் எஜுகேஷனல் சொசைட்டி தான் நிறுவியிருக்காங்க. நியூ பிரின்ஸ் கல்வி நிறுவனங்களோட ஒரு பகுதியா தரமான தொழில்நுட்ப கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கிய நோக்கம். அடுத்து, ஒரு காலேஜ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதோட அங்கீகாரங்கள். அதோட தரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த காலேஜுக்கு NAAC அக்ரெடிடேஷன் இருக்கு. அவங்களோட முதல் சுற்று மதிப்பீட்லயே B+ கிரேட் வாங்கியிருக்காங்க. ஆமா, B+ கிரேடு. இது காலேஜோட ஒட்டுமொத்த கல்வி தரத்துக்கு ஒரு நல்ல அடையாளம். இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற 4 முக்கிய இன்ஜினியரிங் கோர்ஸ்களுக்கு நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரெடிடேஷன், அதாவது NBA அங்கீகாரம் இருக்கு. இந்த அங்கீகாரம் ஜூன் 2027 வரைக்கும் செல்லுபடியாகும். அந்த NBA அங்கீகாரம் பெற்ற படிப்புகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அப்புறம் EEE. இந்த மாதிரி கோர் பிரான்ச்சஸ்ல NBA அக்ரெடிடேஷன் இருக்கிறது மாணவர்களோட எதிர்காலத்துக்கு ரொம்பவே நல்லது. சரி, அடுத்து இங்க என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு முழுசா பார்க்கலாம். இளங்கலை இன்ஜினியரிங் படிப்புகள்ல மொத்தமா கிட்டத்தட்ட 750 இடங்கள் இங்க இருக்கு. இங்க இருக்கிற சீட்ஸை பாத்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அதிகபட்சமா 240 இடங்கள் இருக்கு. அடுத்ததா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு 180 இடங்கள். அதே மாதிரி ஐடி மற்றும் சைபர் செக்யூரிட்டிக்கு தலா 120 இடங்கள் கொடுத்திருக்காங்க. இதோட ECE, EEE மற்றும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்புகளும் இங்க இருக்கு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இப்போதைக்கு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்புறம் சைபர் செக்யூரிட்டி மாதிரியான புதிய ஸ்பெஷலைசேஷன்களை 2023ஆம் வருஷத்திலிருந்து தொடங்கியிருக்காங்க. சரி, எல்லாருமே முக்கியமா கேக்குற கேள்வி பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்றதுதான். வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். 80% இதுதான் இந்த காலேஜ் சொல்ற பிளேஸ்மெண்ட் விகிதம். இந்த 80% வேலை வாய்ப்பு விகிதம் கல்லூரி நிர்வாகமே அவங்களோட அதிகாரப்பூர்வ TNA 2025 தகவல் கையேட்டுல கொடுத்திருக்கிற டேட்டா. சோ இது ஒரு செல்ஃப் ரிப்போர்ட்டட் டேட்டா. ஓகே, பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து கேம்பஸ்ல என்னென்ன வசதிகள் இருக்கு, ஹாஸ்டல், டிரான்ஸ்போர்ட் சப்போர்ட் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். இங்க பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் தனித்தனியா ஹாஸ்டல் வசதி இருக்கு. 2 ஹாஸ்டல் மெஸ்லயுமே வெஜ், நான்வெஜ் 2 ஆப்ஷனுமே இருக்கு. இது வெளியூர்ல இருந்து வர மாணவர்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டுக்கு காலேஜே பஸ் வசதி செஞ்சு கொடுக்குது. தாம்பரம், வேளச்சேரி வழித்தடம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இந்த பஸ் சர்வீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம காலேஜ்ல இருந்து வெறும் 5 கிலோமீட்டர் தூரத்துல தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிறதும் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். தகுதி இருக்கிற மாணவர்களுக்கு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளை பண்றதுக்கும் இங்க வழிகாட்டுறாங்க. இதுல முதல் பட்டதாரி உதவித்தொகை, BC, MBC, DNC மற்றும் SC/ST மாணவர்களுக்கான உதவித்தொகை, சிறுபான்மையினர் உதவித்தொகைன்னு பல திட்டங்கள் அடங்கும். நாங்க இங்க ஷேர் பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த அனாலிசிஸ் பண்ண நேரத்துல காலேஜோட ஒஃபிஷியல் வெப்சைட்லயும் கவர்மெண்ட் போர்ட்டல்கள்லயும் இருந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் கொடுத்திருக்கோம். இது மாதிரி இன்னும் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்க profsam.comக்கு வாங்க. 12ஆம் வகுப்புக்கு அப்புறம் இன்ஜினியரிங் அட்மிஷன் முடிவுகளை எடுக்கிறதுக்கு இதுதான் உங்களுக்கான உண்மையான ஆதாரம்.